என்னாச்சே? உயிரிழந்த மகளை பார்த்த உடனே என் தங்கம் என் சாமின்னு கதறி அழக்கூடிய காட்சி காண்போர கண் கலங்க செய்திருக்கு. யாரு செஞ்ச பாவம் இது? வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்ததாக சொல்லப்படும் ரிதன்யாவின் மரணம் பலரையுமே துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிள்ளை இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலின்னு. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிப்புதூர் ஜெயம் கார்டன் பகுதியில் வசிச்சுட்டு வர்றவங்க தான் கவின்குமார். இவருடைய மனைவி 27 வயதாக கூடிய ரிதன்யா. இவங்களுக்கு கடந்த 3 மாசங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகியிருக்கு. இதுல குடும்ப தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் அவினாசியில இருந்து காரை ஓட்டிட்டு வந்த ரிதன்யா முண்டிபாளையம் பக்கத்துல செட்டிப்புதூர்ல காருக்குள்ளேயே விபரீத முடிவெடுத்து கொண்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. உயிரிழந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது பலருடைய நெஞ்சையும் கசக்கி பிழிஞ்சிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா சேவர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு உயிரிழந்த ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் மாமியார்னு 3 பேரையும் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து ஆர்டிஓ விசாரணையும் நடந்துகிட்டு வருதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.